கடைக்கு தான் கிளம்பிட்டேன். இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்கள், சொரக்காய் குழம்பு எனக்கு பிடிக்காது. என்ன பண்ண, சொரக்காய் குழம்பு, இது தட்டை, இது முறுக்கு, இது முறுக்கு இன்னும் சாப்பிட போகிறேன். மதியத்துக்கும் அதே தான். ஆனால் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முறுக்கோட பாதி தான் இதில் இருக்குது. ஸ்நாக்ஸு, சாப்பாடு, இந்த பழம். அப்படியே சும்மா இருக்கிறப்ப சாப்பிட்டுட்டே வேலை பார்ப்பேன். ஏதாவது சாப்பிட தான் தோணும், அதனால தான். ஓகே பாய், நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது, சோழசேரியில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கேன். சரி, போகிற வழியாக போய் சாமியை கும்பிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு வந்திருக்கேன். இங்கே வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், அதனால் வந்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் நான் கடைக்கு போனோம். கடைக்கு வந்தாச்சு. நீங்களா சாமி கும்பிட்டாச்சு. சும்மா நானாக ரெடி பண்ணி வச்சேன், எனக்கு தோணுச்சு அதனால். அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இது வந்து வீட்டில் இருந்து டச் பண்ணுவாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வந்தாச்சு, நைட் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு வந்தாச்சு. 9:30 ஆயிடுச்சு. இப்போ காலையில் போனேன்ல, அதே கோவிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். பிரசாதம் கொடுத்து விட்டாங்க பாருங்க, பொங்கல் கொடுத்து விட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மாங்காய், மலம்னு நினைக்கேன், பழம், கடலைலாம் இருந்துச்சு. எங்கள் மாட்டுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா சிம்பாவுக்கு கொடுத்துருவேன். சிம்பா நல்லா சாப்பிடுவான் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தாத்தா நல்லா வைப்பாங்க. இந்த டயத்து எல்லாருமே அடுத்தவங்க உழைக்கிறத பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்ம உழைச்சாதான் நம்மளால பிடிச்ச விஷயங்கள் வாங்க முடியும். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, ஒரு காலத்தில் நல்லா இருக்கிறதுக்காக தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு நிறையா தேவைகளும் இருக்குது, கடன் அடைக்கணும்ல, அதுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓகே பாய். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டாம். நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும். அந்த ஒரு வார்த்தை போதும்னு நினைக்கேன். ஓகே பாய்.